Hello children, welcome back to our channel Rimika's Diary. நம்ம வந்து CBSE Maths Grade 7 NCERT syllabus தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல சாப்டர் 1ல இருந்து சாப்டர் 12 வரைக்கும் எல்லா சம்ஸுமே சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். CBSE Class 7 Maths அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகே சில்ட்ரன், இப்போ நம்ம வந்து இன்ட்ரடக்ஷனோட பார்ட் 2 வீடியோ வந்து பார்க்கலாம். பார்ட் 1 வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் அதை செக் பண்ணிட்டு வாங்க. அது பார்த்துட்டு பார்ட் 2 வாட்ச் பண்ணுங்கள், இன்னும் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இதில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, drawing solids on a flat surface. ஸோ ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், ஒரு சாலிட்ஸ் வந்து ட்ரா பண்ண போகிறோம். ஸோ ஃப்ளாட் சர்ஃபேஸ் அப்படின்றது வந்து நம்ம 2Dயில் எடுத்துக்கலாம், பேப்பர் எடுத்துக்கலாம். ஓகேவா? சாலிட் ஷேப் அப்படின்றது நமக்கு 3Dயில் இருக்கும். சாலிட் ஷேப் அப்படின்றது நமக்கு 3Dயில் இருக்கும். அதை வந்து நம்ம ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் வரைய போகிறோம். ஸோ ஃப்ளாட் சர்ஃபேஸ் அப்படின்றது ஒரு 2Dயாக இருக்கும், 2D சர்ஃபேஸ். ஸோ நம்ம பேப்பர் எடுத்துக்கலாம். ஓகேவா? அந்த பேப்பரில் நம்ம ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து எப்படி இருக்கும், அந்த இமேஜ் வந்து கொஞ்சம் டிஸ்டார்ட்டடாக இருக்கும். டிஸ்டார்ட்டட் அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் செதஞ்ச மாதிரி, அதோட ப்ராப்பர் டெக்ஸ்சர் வந்து அதில் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே ஒரு ஃபோட்டோ வந்து அட்டாச் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள். இது நீங்கள் உங்கள் மொபைல் ஃபோன்லேயே நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. இந்த மாதிரி டிஸ்டார்ட்டட் இமேஜஸ்லாம் நிறையா பார்த்துருப்பீங்க. கரெக்டாக நிறையா வந்து டெவில் மூவிஸில் கூட காமிச்சிருப்பாங்க டிஸ்டார்ட்டட் இமேஜஸ். ஸோ ஃபேஸ் இருக்குது அப்படின்னா ஃபேஸில் வந்து இந்த மாதிரி நமக்கு கரெக்டாக வந்து ஒரு மாதிரி இதாக இருக்கும். கரெக்டாக அந்த டெக்ஸ்சர் வந்து இருக்காது. பட் எனிவே நமக்கு வந்து இது ஒரு ஹியூமன் ஃபேஸ் அப்படின்றதுனால நம்மளால் வந்து என்ன பண்ண முடியும், விஷுவலைஸ் பண்ண முடியும். இங்கே வந்து ஐஸ் இருக்கும், இங்கே வந்து இயர்ஸ் இருக்கும் அப்படின்னு நம்மளால் விஷுவலைஸ் பண்ண முடியும். கரெக்டாக அதே மாதிரி தான் நம்ம பேப்பரில் வந்து ரஃப்பாக ஒரு க்யூப் வரைகிறோம் அப்படின்னா அதை நம்மளால் க்யூப் அப்படின்னு நம்மளால் ரெகக்னைஸ் பண்ண முடியும். அது என்ன தான் டிஸ்டார்ட்டடாக இருந்தாலும் நம்மளால் ரெகக்னைஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து கொஞ்சம் பெட்டராக பண்ணுறதுக்காண்டி 2 டெக்னிக்ஸ் வந்து கொடுக்குறாங்க நமக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இதை நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். drawing solids on a flat surface. Your drawing surface is paper which is flat. When you draw a solid shape, the images are somewhat distorted இருக்கும். To make them appear 3-dimensional. நம்ம வந்து 3-dimensional மேக் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறப்போ அது கொஞ்சம் டிஸ்டார்ட்டடாக இருக்கும். கரெக்டாக நீங்கள் இப்போ ஒரு ஹியூமன் ஃபேஸை நீங்களே ஒரு பேப்பரில் ட்ரா பண்ணுறீங்க. இப்போ உங்கள் ஃபேஸை நீங்கள் ட்ரா பண்ணுறீங்கன்னா உங்களால் எக்ஸாக்டாக ட்ரா பண்ண முடியுமா? முடியாது. ஃபேஸ் ஒரு சைடு பெண்ட் ஆகியிருக்கலாம், இல்லை ஐஸ் வந்து கரெக்டான டிஸ்டன்ஸில் இல்லாமல் தள்ளி தள்ளி கூட இருக்கலாம். அந்த மாதிரி டிஸ்டார்ட்டடாக இருக்கும். அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், விஷுவல் இல்யூஷன் சொல்கிறோம். எனிவே நம்ம அதை பார்க்குறப்போ நம்மளால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியும். அது வந்து ஒரு ஹியூமன் ஃபேஸ் தான், அது வந்து ஒரு ஃபேஸ் தான் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். நம்ம பிரெயின் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிடும். அதுதான் விஷுவல் இல்யூஷன். ஸோ இல்லாததை வந்து நம்ம இருக்கிற மாதிரி நம்மளால் ஏற்றுக்க முடியும். யூ வில் ஃபைண்ட் ஹியர் 2 டெக்னிக்ஸ் டு ஹெல்ப் யூ. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸில் வர்றதுனால உங்களுக்கு வந்து 2 டெக்னிக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. கரெக்டாக? அதில் வந்து ஃபர்ஸ்ட் டெக்னிக் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ளிக் ஸ்கெச்சஸ். ஸோ இப்போ நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஆப்ளிக் ஸ்கெச்சஸ்னால் என்னென்னு. ஹியர் இஸ் அ பிக்சர் ஆஃப் எ க்யூப். ஸோ இங்கே வந்து நமக்கு ஒரு க்யூப் பிக்சர் வந்து கொடுத்துருக்காங்க, அவங்க டெக்ஸ்ட் புக்லேயே கொடுத்துருக்காங்க. இட் கிவ்ஸ் அ கிளியர் ஐடியா ஆஃப் ஹவு த க்யூப் லுக்ஸ் லைக். ஸோ இதை பார்த்தோன்னே நீங்கள் சொல்லிடுவீங்க இது வந்து க்யூப் அப்படின்னு சொல்லிடுவீங்க. ஃப்ரண்ட் சைட்லேருந்து பார்க்குறப்போ இது க்யூப் அப்படின்னு சொல்லிடுவீங்க. வென் சீன் ஃப்ரம் த ஃப்ரண்ட் யூ டு நாட் see certain faces. இனிமே நமக்கு ஆனாலுமே நமக்கு வந்து பேக் சைடில் ஃபேஸஸ் தெரியாது, இந்த சைட்லேயே நமக்கு ஃபேஸஸ் தெரியாது. இருந்தாலுமே நம்ம என்ன சொல்லிடுவோம், அதை பார்த்தோன்னே இது வந்து க்யூப் அப்படின்னு சொல்லிடுவோம். இந்த ட்ரான் பிக்சர் த லென்ஸ் ஆர் நாட் ஈக்குவல். இதில் வந்து லென்த்தெல்லாம் ப்ராப்பராக ஈக்குவலாக இருக்காது. அஸ் தே ஷுட் பி இன் எ க்யூப் ஸ்டில் யூ ஆர் ஏபிள் டு ரெகக்னைஸ் இட் அஸ் அ க்யூப். நான் ஹியூமன் ஃபேஸ்க்கு சொன்ன மாதிரியே தான். கரெக்டாக? இப்போ இந்த பிக்சருக்கே பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு வந்து எப்படி இருக்குது, ஒரு ப்ராப்பராக இல்லை, கரெக்டான ஒரு அரேஞ்ச்மெண்ட்டில் இல்லை. இருந்தாலும் உங்களால் ரெகக்னைஸ் பண்ண முடியுது இது வந்து ஒரு ஹியூமன் ஃபேஸ் தான். இங்கே வந்து 2 ஐஸ் இருக்கும், இங்கே 2 இயர்ஸ் இருக்கும். அந்த மாதிரி உங்களால் ரெகக்னைஸ் பண்ண முடியுது. அதே மாதிரி தான் இந்த க்யூப்லையுமே நமக்கு வந்து பேக் சைடில் உள்ள ஃபேஸஸ் தெரியலை, சைடில் உள்ள ஃபேஸஸ்லாம் தெரியலை. இருந்தாலும் உங்களுக்கு இது வந்து ஒரு க்யூப் தான் அப்படின்னு உங்களால் ரெகக்னைஸ் பண்ண முடியுது. ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க. Such a sketch of a solid is called an oblique sketch. Understand ஆகுதா?
ஸோ நமக்கு ஆப்ளிக் ஸ்கெட்ச் அப்படின்ற டெக்னிக் வந்து இதுக்கு ஃபுல்லாக நமக்கு வந்து சொல்யூஷன் கொடுக்காது. ஓகேவா? இதுலேயும் நமக்கு வந்து பிக்சர்ஸ் வந்து எக்ஸாக்டாக லென்த்தெல்லாம் வந்து ஈக்குவலாக இருக்காது. இந்த ட்ரான் பிக்சர் த லென்ஸ் ஆர் நாட் ஈக்குவல். ஆனாலுமே நம்ம அதை வந்து க்யூப்னு சொல்கிறோம், ரெகக்னைஸ் பண்ணுறோம். இந்த ஸ்கெட்சை தான் நமக்கு வந்து ஆப்ளிக் ஸ்கெட்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நார்மலாக நீங்கள் ஒரு பிளைன் ஷீட்டில் வந்து சாலிட் ஆப்ஜெக்ட் வரைகிறப்போ, சாலிட் ஷேப் வந்து வரைகிறப்போ உங்களுக்கு வந்து என்ன ஆகுது, இமேஜ் வந்து டிஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் 3 டைமென்ஷனலில் அப்பியர் பண்ண ட்ரை பண்ணுறப்ப டிஸ்டார்ட் ஆகுது. அதுதான் இந்த பிக்சரை எக்ஸாம்பிளாக சொல்லியிருந்தேன். ஓகேவா? இதை தான் விஷுவல் இல்யூஷன் சொல்லியிருந்தோம். இதை வந்து நம்ம ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் 2 டெக்னிக்ஸ் வந்திருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் டெக்னிக் வந்து நமக்கு என்னது, ஆப்ளிக் ஸ்கெட்ச். இப்போ இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு கியூப் பிக்சர். இட் கிவ்ஸ் அ கிளியர் ஐடியா ஆஃப் ஹவு த கியூப் லுக்ஸ் லைக். இதை பார்த்தோன்னே நமக்கு வந்து தெரியும். இதோட ஃப்ரண்ட் வியூவிலேருந்து பாருங்கள், இது கியூப்னு நீங்கள் சொல்லிடுவீங்க when seen from the front. பட் யூ do not see certain faces. நமக்கு வந்து பேக் சைடில் உள்ள ஃபேஸ் தெரியாது, சைடில் உள்ள ஃபேஸஸ்லாம் நமக்கு தெரியாது. ஸோ இந்த ட்ரான் பிக்சர் த லென்ஸ் ஆர் நாட் ஈக்குவல். லென்ஸுமே நமக்கு வந்து ஈக்குவலாக இருக்காதுன்னு சொல்கிறாங்க. as they should be in a cube. Still you are able to recognize. இருந்தாலும் நம்ம வந்து இதை என்ன சொல்லிடுவோம், க்யூப்னு சொல்லிடுவோம். recognize it as a cube. ஸோ இந்த ஸ்கெட்சை தான் வந்து என்ன சொல்கிறாங்க, ஆப்ளிக் ஸ்கெட்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆப்ளிக் ஸ்கெட்ச் எப்படி வரையணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போது how can you draw such sketches? Let us attempt to learn the technique. ஸோ ஒரு ஸ்கொயர்டு பேப்பர் வந்து நமக்கு தேவைப்படும். ஓகேவா? you need a squared paper. Initially practicing to draw on these sheets will later make it easy to sketch them on a plain sheet. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த மாதிரி ஸ்கொயர்டு ஷீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் நீங்கள் பிளைன் ஷீட்டில் கூட வரையலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ let us attempt to draw an oblique sketch of a 3x3x3. ஸோ இது கியூப் அப்படின்றனால 3x3x3 எடுத்தோம்னா கரெக்டாக வரும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு ஃபேஸ் வரைஞ்சிக்கிறேன். ஸோ ஒரு எட்ஜும் பார்த்தீங்கன்னா 3 யூனிட்ஸ். ஸோ இந்த ஒரு இதை வந்து ஒரு யூனிட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது செகண்ட் யூனிட், இது தேர்ட் யூனிட். ஓகேவா? ஸோ 1 edge is equal to 3 யூனிட்ஸ்னு வச்சுக்கிறாங்க இந்த ஸ்கெட்சில். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஃபேஸ் வரைகிறாங்க. ஸோ 3 யூனிட்ஸ் யூஸ் பண்ணி. ஓகேவா? இது ஸ்டெப் 1. ஸ்டெப் 2ல் வந்து இது வந்து ஃப்ரண்ட் ஃபேஸ் வரைஞ்சிட்டாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 2ல் வந்து ஆப்போசிட் ஃபேஸ் வரையலாம். ஸோ இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த இதில் ஒரு இது லீவ் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா 1 2 3. அதே மாதிரி கீழே 1 2 3. அதே மாதிரி இங்கே 1 2 3. அதே மாதிரி இங்கே நம்ம ட்ரா பண்ணிடுவோம் 1 2 3. இது செகண்ட் ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், செகண்ட் ஸ்டெப்பில் வந்து ட்ரா த ஆப்போசிட் ஃபேஸ். சைஸஸ் ஆஃப் த ஃபேஸஸ் ஹேவ் டு பி சேம் பட் த ஸ்கெட்ச் இஸ் சம்வாட் ஆஃப்செட் ஃப்ரம் ஸ்டெப் 1. ஸோ ஸ்டெப் 3ல் என்ன சொல்கிறாங்கன்னா, கரஸ்பாண்டிங் கார்னர்ஸ் எல்லாம் நம்ம ஜாயின் பண்ணிடலாம். ஸோ இது ஒரு கார்னர் வரும், நெக்ஸ்ட்டு இது ஒரு கார்னர் வரும், இது ஒரு கார்னர் வரும், அண்ட் இது ஒரு கார்னர் வரும். ஸோ கார்னர்ஸ்லாம் நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சிடுது, ஒரு ப்ராப்பர் க்யூப் கிடச்சிடுது. ஓகேவா? ஸோ இதுவே நமக்கு வந்து அந்த ஸ்கொயர் ஷீட் இல்லாமல் வரையணும் அப்படின்னா எப்படி வரையணுன்றதை நமக்கு வரைஞ்சி காமிச்சிருக்காங்க. ஸோ ரீட்ரா யூஸிங் டாட்டட் லைன்ஸ் ஃபார் ஹிடன் எட்ஜஸ். ஓகேவா? ஹிடன் எட்ஜஸ் இங்கே வந்து ஹிடன் எட்ஜஸில் இருந்ததில் அதை வந்து டாட்டட் லைன்ஸில் வந்து ட்ரா பண்ணிக்கிறாங்க. ஸோ த ஸ்கெட்ச் இஸ் ரெடி நவ். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்போ நீங்கள் ஸ்கொயர் ஷீட்டில் வரைகிறப்போ இந்த எட்ஜஸ்லாம் தெரியும் நமக்கு. ஆனால் இதே இது ஒரு பிளைன் ஷீட்டில் வரைகிறப்ப நமக்கு தெரியாது. அப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும், இந்த மாதிரி டாட்டட் லைனை வந்து ஹிடன் எட்ஜஸ்லாம் நம்ம ட்ரா பண்ணிக்கணும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ இந்த ஆப்ளிக் ஸ்கெட்ச் அபவ் டிட் யூ நோட் த ஃபாலோயிங். The size of the front faces and its opposite are same. So front face को opposite face में size வந்து நமக்கு same ஆ தான் இருக்கும். The edges which are all equal in a cube. Edges நமக்கு equal ஆ தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. Appear so in the sketch though the actual measures of the edges are not taken so. நமக்கு actual measurement நமக்கு தெரியாது edgesக்கு, இருந்தாலும் இங்கே வந்து எப்படி இருக்கும்னு சொல்கிறாங்க, ஈக்குவலாக தான் இருக்கும்னு சொல்கிறாங்க edges எல்லாமே. ஸோ யூ குட் ட்ரை டு மேக் அன் ஆப்ளிக் ஸ்கெட்ச் ஆஃப் அ கியூபாய்ட். ஸோ இதே மாதிரி கியூபாய்டுக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். ஓகேவா? அதுக்கு வந்து ரெக்டாங்குலர் ஃபேஸ் வச்சு நீங்கள் ட்ரா பண்ணணும். ஓகேவா?
ஸோ ஃபர்ஸ்ட் டெக்னிக் வந்து நம்ம ஆப்ளிக் ஸ்கெட்ச் பார்த்தோம். செகண்ட் டெக்னிக் வந்து பார்த்தீங்கன்னா ஐசோமெட்ரிக் ஸ்கெச்சஸ். ஸோ ஐசோமெட்ரிக் ஸ்கெச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டாட் ஷீட்டில் வந்து நம்ம ட்ரா பண்ணுவோம். ஓகேவா? ஹேவ் யூ சீன் அன் ஐசோமெட்ரிக் டாட் ஷீட்? Such a sheet divides the paper into small equilateral triangles. ஸோ ஒரு சின்ன சின்ன ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளாக வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். இந்த ஷீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3 டாட்ஸ் நம்ம ஜாயின் பண்ணுறப்ப நமக்கு சின்ன சின்ன ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள்ஸ் வந்து கிடைக்கும். Such a sheet divides the paper into small equilateral triangles made up of dots or lines to draw sketches in which measurements also agree. இங்கே வந்து நமக்கு மெஷர்மெண்ட்ஸும் அக்ரி பண்ண முடியும். நம்ம ப்ரீவியஸாக பார்த்த டெக்னிக்கில் வந்து மெஷர்மெண்ட்ஸ் வந்து கரெக்டாக நமக்கு வராது. கரெக்டாக, ஏன்னா நம்ம வந்து ஸ்கொயர் ஷீட் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால மெஷர்மெண்ட்ஸ் கரெக்டாக வராது. பட் இங்கே டாட் ஷீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட்ஸ் கரெக்டாக வந்துடும், அக்ரி பண்ணுற மாதிரி இருக்கும் வித் தோஸ் ஆஃப் த சாலிட். ஸோ வி கேன் யூஸ் ஐசோமெட்ரிக் டாட் ஷீட். Let us attempt draw an isometric sketch of a cuboid of dimension length, breadth, height. ஓகேவா? டைமென்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, அளவு என்ன கொடுத்துருக்காங்க கியூபாய்டுக்கு 4, 3, 3 கொடுத்துருக்காங்க. ஸோ லென்த், பிரெத், ஹைட் நம்ம வந்து ட்ரா பண்ணலாம். ஸோ யூனிட்ஸில் கொடுத்துருக்காங்க 4, 3, 3 யூனிட்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி. அப்போ நம்ம வந்து ஒரு டாட்டில் இருந்து இன்னொரு டாட்டுக்கு போகிறது வந்து 1 யூனிட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து நம்ம வந்து பார்த்தோன்னா லென்த் வந்து என்ன கொடுத்துருக்காங்க 4 கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு டாட்லேருந்து இன்னொரு டாட்டுக்கு போடுறது 1 யூனிட், 2 யூனிட், 3 யூனிட், 4 யூனிட். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்ன ஸ்டெப் அப்படின்னா பிரெத்து, ஹைட். ஓகேவா? ஸோ இதில் பிரெத் வந்து எது வரும், இந்த சைடு வரும் நமக்கு. ஹைட் வந்து இது, கியூபாய்டோட ஹைட் வந்து இது, பிரெத் வந்து இந்த சைடு வரும். கரெக்டாக? ஸோ பிரெத் வந்து நமக்கு 3 தான் கொடுத்துருக்காங்க. அப்போது 1, 2, 3. அதே மாதிரி இங்கே 1, 2, 3. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அதே மாதிரி இங்கே நம்ம 3 பிரெத் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். 1, 2, 3. அதே மாதிரி 1, 2, 3. நெக்ஸ்ட் வந்து இதுதான் நமக்கு ஹைட் ஆஃப் த கியூபாய்ட். அதுவும் நமக்கு 3 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 1, 2, 3. 1, 2, 3. ஸோ இது லென்த்து, இது வந்து பிரெத்து, இது வந்து ஹைட் ஆஃப் த கியூபாய்ட். இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், கார்னர்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஜாயின் பண்ணிடலாம். ஸோ இங்கே லென்த் வந்து 4 தானே வந்துச்சு. ஸோ 1, 2, 3, 4. அதே மாதிரி இங்கே 1, 2, 3, 4. ஓகேவா? நமக்கு இப்போ பர்ஃபெக்டாக வந்துடுச்சு பாருங்கள் கியூபாய்ட். ஸோ இதுதான் அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிக்கிறாங்க டு ஷோ த ஃப்ரண்ட் ஃபேஸ். ஸோ லென்த் வந்து 4, ஹைட் வந்து 3 யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டெப்பில் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, ட்ரா 4 parallel லைன் செக்மெண்ட்ஸ். ஸோ 4 parallel லைன் செக்மெண்ட்ஸ், இது இந்த லைன், இந்த லைன். ஸோ 4 லைன் செக்மெண்ட்ஸ் வந்து பேரலாக வரைஞ்சிக்கிட்டாங்க. ஆஃப் லென்த் 3 ஸ்டார்டிங் ஃப்ரம் த 4 கார்னர்ஸ். ஓகேவா? ஆஃப் த ரெக்டாங்கிள். நெக்ஸ்ட் வந்து தேர்ட் ஸ்டெப் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கனெக்ட் த மேட்சிங் கார்னர்ஸ் வித் அப்ரோப்ரியேட் லைன் செக்மெண்ட்ஸ். ஸோ ஃபோர்த் ஸ்டெப் வந்து டாட்ஸ் இல்லாமல் வரைஞ்சிருக்காங்க. திஸ் இஸ் அன் ஐசோமெட்ரிக் ஸ்கெட்ச் ஆஃப் த கியூபாய்ட். ஸோ இதுதான் ஐசோமெட்ரிக் ஸ்கெட்ச் ஆஃப் த கியூபாய்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் கான்செப்ட் பாருங்கள், விஷுவலைசிங் சாலிட் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ ஒரு சாலிட் ஆப்ஜெக்டை பார்த்து நம்ம இமேஜின் பண்ணுறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆப்ஜெக்ட் பார்த்தோன்னா இதில் எத்தனை க்யூப் இருக்குது, ஹவு மெனி க்யூப்ஸ் அப்படின்றத நம்ம வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம், எப்படி இமேஜின் பண்ணி கண்டுபிடிக்கலாம். சம்டைம்ஸ் வென் யூ லுக் அட் கம்பைன் ஷேப் சம் ஆஃப் த மே பி ஹிடன் ஃப்ரம் யுவர் வியூ. கரெக்டாக? இங்கேயே நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இது ஒரு க்யூப், இது பக்கத்தில் ஒரு ஹிடன் க்யூப் இருக்குமா, ஏன்னா இதுக்கு நேராக கீழே ஒன்று இருக்கும். கரெக்டாக? அப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் ரோ, இது செகண்ட் ரோ, இது தேர்ட் ரோன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரோவில் ஒரு க்யூப் இருக்குது, ப்ளஸ் செகண்ட் ரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே ஒரு க்யூப் இருக்குது, இங்கே ஒரு க்யூப் இருக்குது, இதுக்கு நேராக கீழே ஒரு க்யூப் இருக்கும். அப்போ செகண்ட் ரோவில் 3 க்யூப்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு தேர்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு க்யூப் இருக்குது, இங்கே 2 க்யூப் வந்து விஷுவலாக இருக்குது, பார்க்குற மாதிரி இருக்குது. ஆனால் இதுக்கு நேராக கீழே 2 க்யூப்ஸ் இருக்கும். அப்போ டோட்டலாக தேர்ட் ரோவில் 2 + 1 3, 3 + 2 5 க்யூப்ஸ் இருக்கும். அப்போ டோட்டலாக இந்த ஆப்ஜெக்டில் பார்த்தீங்கன்னா எத்தனை க்யூப்ஸ் இருக்கும், 9 க்யூப்ஸ் இருக்கும். ஸோ நீங்களாக அதை விஷுவலைஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும்.
இமேஜின் பண்ணி ஹிடன் க்யூப்ஸ்லாம். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிக்சரில் பாருங்கள், இதில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை க்யூப்ஸ் இருக்குன்னு இப்போ கண்டுபிடிக்கலாம். ஸோ 1 2 3. இப்போது இதே மாதிரி பின்னாடியும் 3 க்யூப்ஸ் இருக்கும். கரெக்டாக 4 5 கீழே ஹிடனில் இருக்கும் 5 6 இருக்கும். அப்புறம் மேலே 2 இருக்குது 7 8. இது வந்து 7, இது வந்து 8. இதுக்கு நேராக கீழே கீழே ஒரு க்யூப் இருக்கும். கரெக்டாக? அப்போ டோட்டலாக இந்த பிக்சரில் வந்து நமக்கு 8 க்யூப்ஸ் இருக்குது. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா எப்படி கவுண்ட் பண்ணணும் அப்படின்னு? ஓகே. நெக்ஸ்ட் கான்செப்ட் பாருங்கள், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட்னு கூட சொல்லலாம். இதை நம்ம வந்து வியூவிங் டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸ் ஆஃப் அ சாலிட். சாலிடை வந்து நம்ம வெட்ட போகிறோம், கட் பண்ண போகிறோம், டிஃப்ரெண்ட்டாக கட் பண்ண போகிறோம். வெர்டிக்கல் கட் பண்ணலாம், ஹைசான்டல் கட் பண்ணலாம், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கட் பண்ணிவிட்டு பார்க்க போகிறோம் என்ன ஷேப் நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. Now let us see how an object which is in 3D can be viewed in different ways. So 3D வந்து நம்ம கட் பண்ண போகிறோம், அந்த ஆப்ஜெக்டை கட் பண்ணிவிட்டு நம்ம பார்க்க போகிறோம். One way to view an object is cutting or slicing. So slicing game. So here is a loaf of bread. So ஒரு whole bread இருக்குது. It is like a cuboid with a square face இருக்குது. So you slice it with a knife. When you give a vertical cut. ஸோ வேர்ட்டிக்கலாக இப்போ வந்து கட் பண்ணுறோம். ப்ரெட் லோஃப் இருக்கு இல்லையா, அந்த ப்ரெட் லோஃபை வந்து இந்த மாதிரி வேர்ட்டிக்கலாக நம்ம கட் பண்ணிக்கிட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வேர்ட்டிக்கலாக கட் பண்ணுறப்ப நமக்கு வந்து என்ன கிடைக்கிது? ஸ்கொயர் ஃபேஸஸ் கிடைக்குதா? வேர்ட்டிக்கலாக கட் பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்குது? ஸ்கொயர் ஃபேஸஸ் கிடைக்குது. ஸோ யூ ஸ்லைஸ் இட் வித் அ நைஃப். வென் யூ கிவ் அ வேர்ட்டிக்கல் கட் யூ கெட் செவரல் பீசஸ் as shown in the figure. Each face of the piece is a square. So we call this face a cross section of the whole bread. The cross section is nearly a square in this case. இதே இது நீங்கள் வந்து ஒரு ஹோல் பிரெட் லோஃபை வந்து ஹரிசான்டலாக கட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போது என்ன ஃபேஸ் நமக்கு கிடைக்கும்? அப்போது வந்து நமக்கு ரெக்டாங்கிள் ஃபேஸ் கிடைக்கும். இமேஜின் பண்ணி பாருங்கள், ரெக்டாங்கிள் ஃபேஸ் கிடைக்குமா ஹரிசான்டலாக கட் பண்ணுறப்போ? ஓகே. ஸோ ப்ரீவியஸாக வந்து நம்ம என்ன பார்த்தோம்? செக்ஷன்ஸ் ஆஃப் அ சாலிடில் வந்து கிராஸ் செக்ஷன், அதாவது வேர்ட்டிக்கல் கட், ஹரிசான்டல் கட் பார்த்தோம். இப்போ வந்து நம்ம ஷேடோ ப்ளே பார்க்க போகிறோம். அதே செக்ஷன்ஸ் ஆஃப் அ சாலிட்லேயே ஷேடோ ப்ளே பார்க்க போகிறோம். ஷேடோ ப்ளே வந்து நீங்கள் லோயர் கிளாஸஸ்லேயே நிறையா படிச்சிருப்பீங்க. So shadows are a good way to illustrate how 3-dimensional objects can be viewed into 2 dimension. ஒரு 3-dimensional object வந்து 2Dல எப்படி பார்க்கறது அப்படின்றது தான் நமக்கு வந்து ஷேடோ பிளேன்னு சொல்லலாம். ஓகேவா? It is a form of entertainment using solid articulated figures in front of an illuminated backdrop to create the illusion of moving images. ஸோ நம்ம வந்து இது நம்ம டொகாலோ கும்பியாட்டான்னு சொல்லிட்டு நீங்கள் லோயர் கிளாஸஸ்லேயே படிச்சிருப்பீங்க. டால்ஸ் எல்லாம் வந்து வச்சுட்டு லைட் வந்து அதில் அடிப்பாங்க. அடிக்கிறப்போ நமக்கு ஸ்க்ரீன் வழியாக அந்த சைடு வந்து ஷேடோ தெரியும். ஷேடோ ப்ளே அதுதான். ஓகேவா? கர்நாடகாவில் இது வந்து ப்ளே பண்ணுவாங்க, அது ரொம்ப ஃபேமஸ். ஸோ அதே மாதிரி கான்செப்ட் தான் இங்கேயும் நமக்கு சொல்கிறாங்க. ஓகேவா? அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் மாதிரி அங்கே ஷோ மாதிரி க்ரியேட் பண்ணுவாங்க, நிறையா ட்ராமாஸ்லாம் நடத்துவாங்க. அதே நம்ம வந்து இன்டைரக்டாக மேத்தமெட்டிக்ஸில் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். It makes some indirect use of ideas in mathematics. So you will need a source of light. இதுக்கு வந்து ஒரு source of light தேவைப்படுது. ஈவன் நீங்கள் டார்ச் லைட்டோ இல்லை வந்து நீங்கள் மொபைல் டார்ச் லைட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபியூ சாலிட் ஷேப்ஸ் வந்து எடுத்துக்கோங்க இந்த ஆக்டிவிட்டிக்கு. ஸோ உங்களை மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இந்த ஆக்டிவிட்டி வந்து இப்போ பண்ணி காமிப்பாங்க. ஓகேவா? ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, உங்கள் புக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யூ வில் நீட் அ சோர்ஸ் ஆஃப் லைட், ஃபியூ சாலிட் ஷேப்ஸ் ஃபார் திஸ் ஆக்டிவிட்டி. அதே மாதிரி டார்ச் லைட்டை வந்து நம்ம என்ன பண்ணணும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கோன் இருக்குன்னா கோனுக்கு வந்து நம்ம டார்ச் லைட் அடிக்கிறோம், கோனோட ஃப்ரண்ட் சைட்லேருந்து அடிக்கிறோம் அப்படின்னா நமக்கு என்ன ஷேடோ கிடைக்கும்? ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து நமக்கு ஷேடோ கிடைக்கும். ஸோ கோன் அப்படின்றது 3D, நமக்கு கிடைக்கிற ஷேடோ வந்து எப்படி இருக்குது? 2Dயில் இருக்குது, ட்ரையாங்கிள். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எந்த சாலிட் ஷேப்னாலும் எடுத்து பாருங்கள், ஒரு சிலிண்டர் ஷேப்பில் எடுத்து பாருங்கள், அப்போது என்ன டைப் ஆஃப் 2D கிடைக்குதுன்னு பாருங்கள். ஓகேவா? வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஆக்டிவிட்டி. The solid is 3-dimensional. What is the dimension of the shadow? If instead of a cone you place a cube, the above game, அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? கியூப் வச்சோன்னா ஸ்கொயர் ஷேப்பில் நமக்கு ஷேடோ கிடைக்கும். எக்ஸ்பெரிமெண்ட் வித் டிஃப்ரெண்ட் பொசிஷன்ஸ் ஆஃப் த சோர்ஸ் ஆஃப் லைட். அதே மாதிரி அந்த லைட்டோட பொசிஷன் வச்சும் இருக்குது. இப்போ ஒரு சிலிண்டர் இருக்குது அப்படின்னா
ஒரு சிலிண்டர் இருக்குன்னா அந்த சிலிண்டருக்கு நம்ம இங்கே வச்சு லைட் சோர்ஸ் அடித்தோம் அப்படின்னா என்ன ஆகும், நமக்கு ரெக்டாங்கிள் ஷேப்பில் கிடைக்கும் ஷேடோ. இதே இது டாப்லையோ இல்லை பாட்டம்லேயோ வச்சு அடிக்கிறப்போ நமக்கு எப்படி கிடைக்கும், சர்க்கிள் ஷேப்பில் கிடைக்கும் ஷேடோ. ஸோ அந்த லைட்டோட பொசிஷன் வச்சும் நமக்கு இருக்குது. ஓகேவா? ஸோ ஸ்டடி தர் எஃபெக்ட்ஸ் ஆன் த ஷேப்ஸ் அண்ட் சைஸஸ் ஆஃப் த ஷேடோஸ் யூ கெட். ஸோ இப்போ நம்ம வந்து கோன் வச்சுருக்கோம், 3D ஷேப்க்கு வந்து கோன் வச்சுருக்கோம். லைட் சோர்ஸ் வச்சு அடிக்கிறப்போ நமக்கு என்ன ஷேப் கிடைக்குது, ட்ரையாங்கிள் கிடைக்குது. என்ன ஷேப் கிடைக்குது, ட்ரையாங்கிள் கிடைக்குது. ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், க்யூப் வச்சுருக்கோம். க்யூப் அப்படின்றது ஒரு 3D ஷேப். அதில் நம்ம லைட் சோர்ஸ் அடிக்கிறப்போ நமக்கு என்ன ஷேப் கிடைக்குது, ஸ்கொயர் கிடைக்குது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் தேர்ட் வே பார்த்தீங்கன்னா, தேர்ட் வே இஸ் பை லுக்கிங் இட் ஃப்ரம் சர்டன் ஆங்கிள்ஸ் டு கெட் டிஃப்ரெண்ட் வியூஸ். இப்போ ஒரு ஹவுஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஹவுஸை வந்து நம்ம ஒரு சைடில் ஒரு ஆங்கிளில் இருந்து பார்க்குறப்ப ஒரு மாதிரி நமக்கு வியூஸ் கிடைக்கும். கரெக்டாக? ஸோ ஒன் கேன் லுக் அட் அன் ஆப்ஜெக்ட் ஸ்டாண்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் இட் ஆர் பை த சைட் ஆஃப் இட் ஆர் ஃப்ரம் அபவ். மேலேருந்து பார்க்குறப்ப ஒரு மாதிரி நமக்கு தெரியும், அந்த ரூஃப் மட்டும் தான் தெரியும். ஃப்ரண்ட்லேருந்து பார்க்குறப்போ அப்போ ஒரு மாதிரி ஒரு வியூ தெரியும், சைட்லேருந்து பார்க்குறப்போ ஒரு வியூ தெரியும். ஸோ ஈச் டைம் ஒன் வில் கெட் அ டிஃப்ரெண்ட் வியூ. இப்போ இந்த வீடு இருக்குது, இந்த ஹோம் இருக்குது அப்படின்னா இந்த ஹோமில் வந்து ஃப்ரண்ட்டில் நின்று பார்த்தா நமக்கு இந்த ஃப்ரண்ட் வியூ தெரியுது. இதே ஹோமை சைடில் நின்று பார்க்குறப்போ நமக்கு என்ன தெரியும், சைட் வியூ இதுதான் தெரியும் நமக்கு. மேலேருந்து டாப்லேருந்து பார்க்குறப்போ இந்த ரூஃப் தெரியும். ஸோ இந்த ரூஃப் தெரியும், அப்புறம் இந்த மாதிரி நமக்கு தெரியும், இந்த மாதிரி வியூ இருக்கும். ஸோ இதெல்லாம் தெரியாது, ஃப்ரண்ட் இதெல்லாம் தெரியாது. இப்போ ஒரு பில்டிங் இருக்குது, ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு பில்டிங் இருக்குது. ஸோ இந்த பில்டிங் இருக்குது அப்படின்னா இதோட ஃப்ரண்ட் வியூ வந்து இப்படி இருக்கும். ஸோ இங்கேருந்து பார்க்குறப்போ இந்த ஃப்ரண்ட் இந்த போர்ஷன் தான் நமக்கு தெரியும். கரெக்டாக? அதுதான் ஃப்ரண்ட் வியூ. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சைட் வியூ. ஸோ சைட் வியூ வந்து எப்படி இருக்கும், ஸோ இந்த பில்டிங்கோட சைடில் நின்று பார்க்குறப்போ நமக்கு என்ன தெரியும், இந்த வால் தெரியும், அப்புறம் இந்த ரூஃப் மட்டும் தெரியும், இந்த ஒரு சைடு உள்ள ரூஃப் மட்டும் தெரியும். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வால் அப்புறம் இந்த ஒரு ரூஃப். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து டாப்பில் இருந்து பார்க்க போகிறோம். ஸோ டாப் வியூ பார்க்குறப்போ நமக்கு வந்து ரூஃப் மட்டும் தான் தெரியும், இந்த ரூஃப் அப்படியே தெரியும். கரெக்டாக? அதுதான் இங்கே வந்து வரைஞ்சிருக்காங்க. ஸோ இந்த ரூஃப் வந்து நமக்கு தெரியும். இது டாப் வியூ. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே சில்ட்ரன், இதோட இன்ட்ரடக்ஷன் வீடியோஸ் வந்து ஃபினிஷ்ட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.